சரீரமாம் சபையின் தலைவரும் ராஷ்டிரத்தினுடைய ராஜாவுமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த அவருக்கும் என் நன்றி வருகிறேன். இந்த நாளில் நேரடியாக தேவனுடைய வசனங்களை தியானிக்க நாம் கடந்து போவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஆதியாகமம் 8:11 அந்த புறா அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொட்டி கொண்டு வந்து ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா அறிந்து கொண்டான், பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று. அல்லேலூயா. அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் திரும்ப வந்தது. அல்லேலூயா. யாரிடத்தில்? நோவாவினிடத்தில், பேடையினிடத்தில் திரும்பி வந்தது. அல்லேலூயா. அது ஒலிவ இலையை கொத்தி கொண்டு வந்தது. அது கொத்தி கொண்டு வந்து ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருக்கு. அது கொத்தி கொண்டு வந்து ஒலிவ இலை அதன் வாயில் இருந்தது. அல்லேலூயா. ஆங்கில வேதாகமத்தில் பசுமையான ஒலிவை கொத்தி கொண்டு வந்தது. தமிழ் வேதாகமத்தில் கொத்தி கொண்டு வந்தது. தமிழ் வேதாகமத்தில் கொத்தி கொண்டு வந்தது. எபிரேய மொழியினுடைய சரியான மொழியாக்கம் அது பறித்து கொண்டு வந்தது, கிள்ளி கொண்டு வந்தது என்று அர்த்தம். பறித்து கொண்டு வந்தது, கிள்ளி கொண்டு வந்தது என்று அர்த்தம். எபிரேய மொழியினுடைய நேரடி மொழிபெயர். அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த இலை, ஒலிவ இலை கீழே தண்ணீரில், சாக்கடையில் தண்ணீரில் நனைந்த ஒரு இலையை எடுத்துக்கொண்டு வரவில்லை. அது கிள்ளி கொண்டு பறித்து கொண்டு வந்தது என்ற அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. புதிதாக பறிக்கப்பட்டு கொண்டு வந்து இலை. இது உயிருள்ள ஒரு மரத்தில் இருந்து கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கிற ஒரு மரத்திலிருந்து கிள்ளி அல்லது பிடுங்கி கொண்டு வரப்பட்ட இலை. ஏற்கனவே தண்ணீரில் விழுந்து நனைந்து கொண்டிருந்து ஒரு பழைய இலையை கொண்டு வரவில்லை. இல்லையா? பறித்து கொண்டு வந்தது, கிள்ளி கொண்டு வந்தது என்ற அர்த்தம்தான் எபிரேய மொழியினுடைய மொழிபெயர்ப்பு, நேரடி மொழிபெயர்ப்பு. அல்லேலூயா. தேவனுடைய ஜனமே கவனிக்கணும். இந்த புறா அது கொத்தி கொண்டு வந்து, பறித்து கொண்டு வந்து, கிள்ளி கொண்டு வந்து அந்த ஒலிவ இலை எதற்கு அடையாளம் என்று நாம பார்க்கிறோம். அல்லேலூயா. அது ஒரு மாபெரும் சத்தியத்திற்கு அடையாளம். மாபெரும் சத்தியத்திற்கு அடையாளம். பூமி காய்ந்து விட்டது. பூமி காய்ந்து விட்டது. அது ஈரப்பதம் இல்லை, அது சேர் இல்லை, சகதி இல்லை. காய்ந்த பூமி. இது புதுவாழ்வுக்கு அடையாளம், புது ஜீவனுக்கு அடையாளம், புதிய கிருபைக்கு அடையாளம். ஆமென். அல்லேலூயா. அது பறித்து கொண்டு வந்து, அல்லது எபிரேய மொழியினுடைய வார்த்தையின்படி கிள்ளி கொண்டு வந்த அந்த இலை இவைகளுக்கு எல்லாம் அடையாளமா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க கவனிச்சீங்கன்னா, புறாவும் அது கொத்தி கொண்டு வந்த ஒலிவ இலையும், ஆமென், இந்த இரண்டையுமே நாம் ஆராய்ந்து பார்ப்போமானால் பெரிய ஒரு ஆவிக்குரிய அர்த்தமுள்ள, ஞான அர்த்தமுள்ள, ஒரு தீர்க்க தரிசன அம்சமுள்ள ஒரு பாடத்தை அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா.
புறா அது கொத்தி கொண்டு வந்தது ஒரு மா இலை அல்ல, அல்லது வேறு மரத்தின் ஒரு இலை அல்ல, அது நேரடியாகவே ஒலிவ இலையை எண்ணிக் கொண்டு வந்தது, பறித்து கொண்டு வந்தது. ஆமென். ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய நம்பிக்கை, வாழ்க்கையில் குளிர் விடுகிறதற்கு ஏதுவான ஒரு அடையாளம் என்று பார்க்கிறோம். வேதத்தில் ஒலிவ இலை இந்த புதிய நம்பிக்கைக்கு, புதிய வாழ்க்கைக்கு, புதிய கிருபைக்கு அடையாளமாகும் பொழுது, ஒலிவ எண்ணெய் தேவனுடைய அபிஷேகத்திற்கும் தேவனுடைய ஆவிக்கும் அடையாளமாயிருக்கும். ஒலிவ மரத்தின் கனி ஆவிக்குரிய கனிகளுக்கு அடையாளமாயிருக்கும். ஒலிவ மரம் இதெல்லாம் உத்தம உண்மை உள்ள விசுவாசிக்கு அடையாளமாயிருக்கிறது. ஒலிவ மலை ஜெபத்திற்கும் விசுவாசி தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தலுக்கும் அடையாளமாயிருக்கும். இப்படி பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, ஒலிவ மரம், ஒலிவ இலை, ஒலிவ மலை, ஒலிவ எண்ணெய் இவைகள் எல்லாம் பழைய புதிய ஏற்பாடுகளில் மிக முக்கியத்துவமான ஒரு ஆவிக்குரிய தன்மையை, ஒரு தீர்க்க தரிசன அம்சத்தை வெளிப்படுத்துகிற சத்தியமாய் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வாசியுங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 52:8. நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். கவனிக்கணும், பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லி அடுத்த சென்டென்ஸ் என்னன்னா, தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன் சொன்ன அதே நேரத்தில் தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பி இருக்கிறேன். ஆமென். இப்போ கவனிக்கணும், இந்த பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொன்ன அவன் தேவனுடைய கிருபை, அதை நான் என்றென்றைக்கும் நான் என்ன செஞ்சிருக்கேன், நம்பி இருக்கிறேன். ஆமென். தேவனுடைய கிருபையை நம்பி இருக்கிறேன். நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஒலிவ மரத்தின் சிறப்பென்ன? அது கிருபைக்கு அடையாளமாய். ஆமென். தகுதி இல்லாத மனிதனை தகுதிப்படுத்துகிற கிருபைக்கு அடையாளமாய், தாழ்ந்திருக்கிற மனிதனை உயர்த்துவதற்கு அடையாளமாய், ஒன்றுக்கு உறவானவனை தேவனுக்கு ஏற்று, எஜமானனுக்கு ஏற்று நல்ல பாத்திரமாய், கிருபா பாத்திரமாய், எஜமானனுக்கு ஏற்ற பாத்திரமாய், எந்த நற்கிரியையும் செய்ய ஆயத்தமுள்ள பாத்திரமாய் கிருபை செய்கிறது. ஹல்லேலூயா. நீ பச்சையான ஒலிவ மரம், கிருபை பெற்றவன், கிருபை பெற்றவள், கிருபையில் நிற்கிறவன், கிருபையில் வாழுகிறவன். நானோ ஹல்லேலூயா தன்னை மிகைப்படுத்துகிறான். தன்னை மிகைப்படுத்துகிறான். எதிலே மிகைப்படுத்துகிறான்? பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், அது தேவனுடைய பெரிய கிருபையினால் என்பதுதான். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒலிவ இலை அது புதிய ஆரம்பத்திற்கும், புதிய கிருபைக்கும், புதிய நம்பிக்கைக்கும் அடையாளம் என்று நாம சொல்ல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவச்சனமே வாசிங்க. ஏசாயா 57:15 வாசிங்க. ஏசாயா 57:15. நித்தியமாசியும் சொல்லுகிறான், முன்னரத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் பாகம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் எப்படி தன்னை அட்ரஸ் பண்ணுகிறார் என்று பாருங்க. அல்லேலூயா.
நித்தியவாசி. ஆமென். இரண்டாவது, பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரமாகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். அப்போ நித்தியவாசி, பரிசுத்தம் என்னும் நாமம் உள்ளவர், மகத்துவம் உள்ளவர், உன்னதமானவர் சொல்லுகிறார். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான், அல்லேலூயா, இத்தனை மேன்மை தங்கிய, இத்தனை மகிமை தங்கிய ஆண்டவர் பணிந்தவர்களின் ஆவியை என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறதற்கு, நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கு, ஆமென், பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் என்ன செய்கிறேன்? அல்லேலூயா. இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்ட பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலே நான் என்ன செய்கிறேன்? ஆமென், வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே, ஆசரிப்பு கூடாரத்தில் வனாந்தரங்களிலே தங்கியிருந்தார்கள். அல்லேலூயா. இப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர பிரயாணத்தில் தங்கி இருக்கிற இடங்களிலே அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிப்பார்கள். கூடாரத்தை சுற்றிலும் மூன்று கோத்திரங்களாக 4 புறங்களிலும் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் வாசமாயிருப்பார்கள். அப்போ தேவன் அவர்களுக்கு ஒரு முக்கிய பல கட்டளைகளை தேவன் கொடுத்தான். அதிலே ஒரு கட்டளை ஜனங்களை சார்ந்ததாக தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அது என்னன்னா, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 27:20, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அல்ல, பரிசுத்த ஸ்தலத்தில் குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து இடிந்து தெளிவான ஒளிவு எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஜனங்களுக்கு ஒரு கட்டளை என்னன்னா, தேவனுடைய சமூகத்தில் குத்து விளக்கு இடைவிடாமல் எரிந்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் குத்து விளக்கு கர்த்தருக்கு முன்பாக பலிபீடத்தில் எப்போதுமே என்ன பண்ணிட்டு இருக்கணும்? எரிந்து கொண்டிருக்கணும். குத்து விளக்குக்கு எண்ணெய் தேவை. என்ன தேவை? எண்ணெய் தேவை. என்ன எண்ணெய் தேவை? ஒலிவ எண்ணெய் தேவை. அல்லேலூயா. அது எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து கிழிந்து தெளிவான ஒலிவ எண்ணெய். அல்லேலூயா. ஜனங்களுடைய வேலை என்னன்னா, இடித்து கிழிந்து தெளிவான எண்ணெயை தேவ சமூகத்தில் இடைவிடாமல் மெனோரா குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கும்படி ஜனங்கள் கொண்டு வரணும். அல்லேலூயா. அப்ப ஜனங்கள் என்ன பண்ணணும்னா, ஒலிவ கனிகளை சேகரித்து அவைகளை கொண்டு வந்து அவைகளை கழுவி அவைகளை பொடியாக்கி அதன் பின்பு அவைகளை கிரஷ் பண்ணி அவைகளை நசுக்கி பிடிந்து என்ன பண்ணணும்? எண்ணெய் எடுக்கணும். அல்லேலூயா. சேகரிக்கணும், கழுவணும், பொடியாக்கணும், கிரஷ் பண்ணணும், நசுக்கணும், பிழியணும், எண்ணெய் எடுக்கணும். இது கற்றுக் கொடுக்கிற ஆவிக்குரிய பாடம் என்ன? விசுவாசியே, நீ இதை ஆயத்தப்படுத்தும் பொழுது இந்த எண்ணெயை, தேவ சமூகத்திற்கு கொண்டு வரப்படுகிற எண்ணெயை விசுவாசிகள் நான் கொண்டு வரணும். அல்லேலூயா. ஜனங்கள் கிட்ட சொல்லு, இது ஜனங்கள் கொண்டு வரணும். அதிலே அவர்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நீங்கள் எனக்கு முன்பாக நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களா இருக்கணும், பணிந்த ஆவி உள்ளவர்களா இருக்கணும், இடித்து பிடியப்படுகிற நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களா இருக்கணும். அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கவே இந்த அம்சங்களை எல்லாம் தேவன் கட்டளையிட்டார். சேகரிங்க, கழுவுங்க, ஆமென், அதை பொடியாக்குங்க, இடிங்க, பிழியுங்க. இப்படி பிழியப்பட்ட எண்ணெய் தான் தேவ சமூகத்தில் குத்து விளக்குக்கு மெனோரா ஒளி கொடுத்து இந்த எண்ணெய் அவசியம். அல்லேலூயா. அதைத்தான் வாசித்தோம். நித்திய வாசியும் பரிசுத்தம் என்கிற நாமம் உள்ளவராகிய
மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு இந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் நொறுங்குண்டு இந்த ஆவி உள்ளவர்களிடத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். ஆமென். நீங்கள் கொண்டு வர வேண்டிய எண்ணெய், ஒலிவ எண்ணெய் இடிக்கணும், பிடியப்படணும். அல்லேலூயா. இடிக்கணும், பிடியப்படணும். இதுபோல உங்கள் வாழ்க்கையிலே சில பிடிக்கப்படுகிற அனுபவங்கள், கொடியாக்குகிற அனுபவங்கள், தப்பிக்கு பிடிக்கிற அனுபவங்கள் ஏற்படும். அப்பதான் நீங்க வெளிச்சம் கொடுப்பீங்க, அப்பதான் நீங்க பிரகாசமா இருப்பீங்க. உபத்திரவங்களின் வழியே, பாடுகளின் வழியே தேவனுடைய வெளிச்சத்தை பெறுவதற்கு அல்லேலூயா தேவனுடைய ஒரு மாபெரும் பாடம், தேவனுடைய பள்ளியில் மாபெரும் ஒரு பாடம் தேவ ஜனங்களுக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 34:11. நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்கள் கர்த்தர் சமீபமாயிருந்து நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் யாராயிருக்கார்? சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். தாவீது தேவனால் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உயர்த்தப்பட்டவன் தாவீது. அவன் வாழ்க்கையிலும் சில குறைகள் இருந்தாலும் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உயர்த்தப்பட்டவன், இயேசுவுக்கு முன் அடையாளமானவன். அவன் சந்ததியில்தான் நம் இரட்சகராக இயேசு வந்தார். அல்லேலூயா. இத்தனை விசேஷமான சிறப்பான அம்சங்கள் அவன் இருந்தாலும் தேவனுக்கு அவன் ரொம்ப பிரியமானவனாயிருந்தான். ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்ளும் போது சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வான். தாவீதின் ஒரு அனுபவம் என்னன்னா, அவன் தேவனுக்கு முன்பாக எப்பொழுதுமே ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு இருப்பான். அல்லேலூயா. அவன் தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது அவன் என்ன செய்ய, நொறுங்குண்ட ஒருவனாக, அம்மன், நறுங்குண்ட ஒரு ஆவி, நொறுங்குண்ட மனம், உடைந்த மனம், அல்லேலூயா, நறுங்குண்ட ஒரு ஆவி உள்ளவனாய் தேவனுக்கு முன்பாக இருப்பான். ஆமென். எப்படிப்பட்ட எண்ணெயை நீங்க கொண்டு வரணும்? ஒலிவ எண்ணெயை எப்படி எந்த நிலையில கொண்டு வரணும்? தெளிவான எண்ணெய். ஆமென். எப்படிப்பட்ட எண்ணெய்? தெளிவா இருக்கணும். அடுத்தது இடித்து பிடியப்படணும். ஆமென். சில நேரங்களிலே, வாழ்க்கையின் அனுபவங்களிலே இடித்து நாம் பிடியப்படுவோம். அல்லேலூயா. இடித்து பிடியப்படுவோம். தாவீதை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிக்க ஒரு காரணம், அவன் நொறுங்குண்டவராயிருந்தான். அல்லேலூயா. நறுங்குண்ட மனம் இருந்தது. அப்போ எப்பவுமே தேவ சமூகத்தில் தாவீது வரும்பொழுது உடைந்த உள்ளத்தோடு, ஆமென், நறுந்த மனதோடு தேவனுக்கு முன்பாக நிற்பானாம். அதுதான் தேவன் அவரிடத்தில் அதிகமாய் பிரியப்பட்டது. அல்லேலூயா. அதனால் தேவனுடைய ஜனங்கள் எல்லாம் கவனிக்கணும். தேவன் ஒரு காரியத்தை செய்ய சொல்லி தேவ ஜனங்களிடத்தில் ஒரு பணியை கொடுத்தான். அந்த பணியிலே தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்காலத்தில் ஏற்பட போகும் அம்சங்களையும் உள்ளடக்கி வைத்திருப்பார். அல்லேலூயா. ஆமென். எத்தனையோ உதாரணங்களை நான் பார்க்க முடியும். அல்லேலூயா. அதனால் தேவ ஜனங்கள் வந்து கவனிக்கணும். இந்த ஒளிவு இலை புதிய ஆரம்பம், புதிய நம்பிக்கை, புதிய கிருபைக்கு அடையாளம், சமாதானத்திற்கு அடையாளம், உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம், பரிசுத்த ஆவியானவர் செயல்களுக்கு அடையாளம், பொறுமையாய் காத்திருப்பதற்கான பலனுக்கு அடையாளம் இந்த ஒளிவ இலை மட்டும். அல்லேலூயா. ஆமென். அது எப்ப வந்தது? இலையை பறித்து கொண்டு சொல்லிக்கொண்டு எதிரே மொழியினுடைய வியாக்கியானத்தின்படி எப்ப வந்தது? சாயங்காலத்தில் வந்தது. அல்லேலூயா.
எப்ப வந்தது? வந்த நேரத்துல கூட ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் வரும். அல்லேலூயா. சாயங்காலத்திற்கு அப்புறம் என்ன உண்டாகும்? சூரியன் அஸ்தமிக்கும், ராக்காலம். ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வருகிறது என்று இயேசு சொன்னார். பகற்காலம் இருக்கும் மட்டும் என்னை அனுப்பினவரின் கிரியைகளை செய்கிறேன், ஒருவரும் கிரியை செய்யக்கூடாது, ராக்காலம் வரப்போகிறது. யோவான் 9:4. அப்போ புறாவினுடைய ஒரு தன்மை கடந்த நாட்களில் நாம் யோசித்தோம். அது ராத்திரி, அது உத்தம குணம். அது என்ன பண்ணாது? ராத்தங்காது. புறாவினுடைய பார்வை நேர்கொண்ட பார்வை, ஒன்றையே லட்சியமாக்கும். விசுவாசியே, நீ ஒரு புறாவாய், உன் கண்கள் நேர்கொண்ட பார்வை இயேசுவையே என்ன பண்ணும்? நோக்கி இருக்கும். ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய கண்களை ஏறெடுக்கிற. அதனாலதான் உன்னத பாட வாசிக்கிறோம். உன் கண்கள், மனவாட்டியே உன் கண்கள், சபையே உன் கண்கள் கண்களை போல இருக்கிறது. என்ன அர்த்தம்? கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அல்ல, உன்னுடைய பார்வை, உன்னுடைய நோக்கம் எல்லாம் இயேசுவையே. வேதத்தில் வாசிக்கிறோம், எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு உத்தம விசுவாசம் அடையாளம். அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்க்கிற விசுவாசிக்கு அடையாளம் புறா. பரிசுத்த ஆவியானவரின் செயல்களுக்கு அடையாளம் இலை. பொறுமையாய் காத்திருப்பதற்கும் அடையாளம் அது கொட்டி கொண்டு வந்து பறித்து கொண்டு வந்து இலை. அல்லேலூயா. அந்த பசுமை இலை மரணத்திற்கு பின் ஒரு வாழ்வு உண்டு என்பதை, ஒரு புதிய அனுபவத்தை வலியுறுத்துகிறது, தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கிறதை நாம் உணர்ந்தது. அல்லேலூயா. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தீத்து 3:5 வாசிப்போம். 3:5. தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இந்த ஒலிவ இலை, பச்சையான இந்த ஒலிவ இலை பறித்து கொண்டு வந்து, ஒலிவ இலை சுத்த ஆவியானவரின் அம்சம் இருக்கிறது. அது என்னன்னா, தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் தேவன் நம்மை என்ன செய்தார்? ரட்சித்தார். அப்போ நாம ரட்சிக்கப்படுவதற்கு கூட யாருடைய உதவி தேவைப்பட்டது? பரிசுத்த ஆவியினுடைய உதவி. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் உதவியோடேதான், அந்த தூண்டுதலினாலேதான் மனம் திரும்பவோ, விசுவாசிக்கவோ, ஞான ஸ்நானம் பெறவோ, அபிஷேகம் பெறவோ, அல்லேலூயா, இவைகளுக்கு பின்னால் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை ஒரு மனுஷனுக்குள்ளே கிரியை செய்தால்தான் அவன் என்ன செய்கிறான்? ரட்சிப்பை பெறுகிறான். தமது இரக்கத்தின்படி மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியனுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தான். அல்லேலூயா. இலை குறிக்கிறது பரிசுத்த ஆவியனுடைய புதிதாக்குதல், புதிய ஜீவியம், புதிய நம்பிக்கை, புதிய வாழ்வு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் செயல்களை இந்த ஒலிவ இலையிலும் புறாவிலும் பார்க்க முடியும். யோவான் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 16:8. அவர் வந்து பிலிப்பு அவரை நோக்கி, யோவான் 16:8.
அவர் வந்து பாவத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் யார்? பரிசுத்த ஆவியானவர். நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். அப்படின்னா என்ன? எப்படி கண்டித்து உணர்த்துவார்? ஆமென். அதற்கு முன்பு பரிசுத்த ஆவியானவர் ரட்சிக்கப்படுவதற்கான தூண்டுதலை ஒரு மனிதனுக்குள்ளே உண்டாக்கும். பரிசுத்த ஆவியினால்தான், அதன் மூலமாகத்தான் ஒரு விசுவாசி பரிசுத்தாவின் கிரியை இல்லாவிட்டால் மனம் திரும்பவும் முடியாது, விசுவாசிக்கவும் முடியாது, ஞானஸ்நானம் பெறவும் முடியாது. அல்லேலூயா. இவைகள் ஒரு மனிதனுக்குள்ளே உண்டாக்குகிறது ஆவியானவர். விருப்பமும் செய்கையும் நமக்குள்ளே உருவாக்குவது யார்? பரிசுத்த ஆவியானவர். தேவன் மூலமாய் அது நமக்குள்ளே உண்டாக்குகிறார். அவர் வந்து, பரிசுத்த ஆவியானவர் வந்து, அல்லேலூயா, பெந்தேகோஸ்து நாளிலே பகிரங்கமாக ஒழியப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்தார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நடத்தி கொண்டிருக்கிறார், வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து என்ன பண்ணுகிறார்? உணர்த்துகிறார். கண்டிப்பது மட்டுமல்ல, உணர்த்துகிறார். அல்லேலூயா. கண்டிக்கிறார், உணர்த்துகிறார். உணர்வடையணும். பரிசுத்த ஆவியானவர் கண்டிக்கும் பொழுது, உணர்த்தும் பொழுது உணர்வடையணும். அதற்காகத்தான் கண்டிக்கும். அல்லேலூயா. உணர்வடைய கண்டிக்கும். இந்த கண்டிப்பு இல்லை என்றால், இந்த உணர்வு இல்லை என்றால் நிச்சயமாக நம்ம ரட்சிப்பு நிறைவேறாது. ரட்சிப்பு நிறைவேறாது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும் 1 கொரிந்தியர் 12:3. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவர் என்று சொல்ல மாட்டான் என்றும் பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்றும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலேதான் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை இரட்சகர் என்றும், ஆமென், நித்திய ஜீவனை தருகிறவர் என்றும் அறிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்று பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்போ நம்முடைய ரட்சிப்புக்கு எல்லாவற்றையும் நாம விசுவாசிக்கிறோம், ஞானஸ்தானம் பெறுகிறோம், அபிஷேகம் பெறுகிறோம். இப்படி எல்லா தெய்வீக அம்சங்களையும் முழுமையாய் நிறைவேற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கிறது ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அதனாலேதான் எபேசியர் 1:13 நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் நீங்க என்ன பண்ணீங்க? முத்திரை போடப்பட்டீர்கள். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்கு என்ன செய்ய? அவருக்குள் முத்திரை போடப்பட்டோம். நாம் முத்திரை போடப்பட்டவர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை நாம் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஆவியின் அச்சாரமாய் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலே நாம் வாசிக்கிறோம் எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் மீட்கப்படும் நாளைக்கென்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி என்ன பண்ணாதீங்க?
துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ இந்த புறா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். அந்த பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகிற ஜீவனுள்ள நம்பிக்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் புதிய கிருபைக்கும் நித்திய ஜீவனுக்கும் அல்லேலூயா, இவைகளுக்கெல்லாம் அடையாளம் ஒளிவ இலை, ஒளிவ இலை. தேவனுடைய சொல். இதோடு ஒரு செய்தி எனக்கு என்று தெரிந்து கொள்ளுங்க. நாம மனம் திரும்புதல், நாம் விசுவாசிப்பதும், ஞானஸ்நானப்பட்டதும், பரிசுத்த ஆவியின் பெற்றதும், இதற்கெல்லாம் பின்னாடி பரிசுத்த ஆவியானவரின் தூண்டுதல். பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவனும் இயேசுவை இரட்சகர் என்று என்ன செய்ய முடியாது, அறிக்கையிட முடியும். ஆமென். அதனாலேதான் புறா ஒரு இலையை பறித்து கொண்டு வந்தது. அது ஒலிவ இலை. அது தண்ணீரில் விழுந்து கிடந்த ஒரு இலையை அல்ல. அது இங்கே வேர் பற்றி மேலே கனி கொடுக்கிற உயிருள்ள ஒரு மரத்திலிருந்து தான் அது கொண்டு வந்தது, பறித்து கொண்டு வந்தது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராம். அல்லேலூயா.